அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவருடைய இதயத்தில் குர்ஆனின் எந்த பகுதியும் மனனமாக இல்லையோ அவர் பாலடைந்த வீட்டை போன்றவராவார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். பாலடைந்த வீட்டுக்கு ஒப்பாக ஏன் நபி சொல்றாங்கன்னு சொன்னா, காலியாக இருக்கிற வீட்டை ஷைத்தான் ஆக்கிரமித்து கொள்வான். எந்த வீட்டில் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுதோ அங்கே குழந்தை பாக்கியம் அதிகமாகுது, நன்மையும் பரக்கத்தும் பெருகுது, மலக்குகள் அங்கு வருகை தருகிறாங்க, ஷைத்தான் அந்த இடத்தை விட்டு ஓடி விடுறான். எந்த வீட்டில் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படலையோ அங்கு வறுமையும் பரக்கத்தின்மையும் ஏற்படும். அந்த வீட்டிலேருந்து மலக்குகள் வெளியாகி ஷைத்தான்கள் நுழைந்து விடுகின்றன. அஸ்தகுஃபில்லா. இன்ஷா அல்லாஹ் அதிகமாக குர்ஆன் ஷரீஃப் ஓதி அதை மனனம் செய்து இதயத்தையும் இல்லத்தையும் ஒளிமயமாக மாற்றுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.